ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஃபில்கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் மேரியோ ப்ரோஸ் அப்படின்ற வீடியோ கேமை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி 1 பில்லியனும் அடிச்சது. இப்போ செகண்ட் பார்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு பின்னாடி இருக்க வீடியோ கேமான சூப்பர் மேரியோ ப்ரோஸ், சூப்பர் மேரியோ பிரதர்ஸ் 2 அந்த கேம்ஸ்க்கான ஆரிஜின் ஸ்டோரி, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், அவருடைய பிரதர்ஸ், அவருடைய பேக் ஸ்டோரி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் இந்த வீடியோ கேம் வந்து உருவாக்கிறதுக்கு முன்னாடி 1980s நிண்டெண்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கார்ட் கேம்ஸ்லேருந்து வீடியோ கேம்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நியமிக்கிறாங்க. அவருடைய நேம் தான் வந்து ஷியகரோ நியமட்டோ. ஸோ இவர் வந்து ஒரு லெஜண்ட். ஆக்சுவலாக இவர் தான் இந்த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் அந்த கேரக்டர்லாம் வந்து உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1980s அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கார்ட் கேம்ஸ்லேருந்து இந்த ஆர்கேட் கேம்ஸ், அதாவது நம்ம இப்போ மாலில் வந்து காயின் போட்டு ஒரு கேம் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த கேம் வந்து வெஸ்டர்ன் சைடு, அமெரிக்கா சைட்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து இந்த நிண்டெண்டோ கம்பெனி வந்து இந்த கேமில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு கேமை உருவாக்கி நம்மளும் இது பண்ணணுன்றதுக்காக இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் பாப்பாய் அந்த கார்ட்டூன் ஷோ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இவங்ககிட்ட இந்த நிண்டெண்டோ கிட்ட அந்த பாப்பாய் கேரக்டர்ஸ்க்கான அந்த காப்பிரைட்ஸ் வந்து இவங்ககிட்ட இல்லாததுனால அதை பேஸாக வச்சு இவங்க வந்து 2-3 கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கி அது மூலிமா இந்த கேமை உருவாக்கலான்ற மாதிரி இது பண்ணுறாங்க, டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் டிசைன் பண்ண கேரக்டர் தான் வந்து மேரியோ. இவருடைய முதல் நேம் வந்து மேரியோ கிடையாது. இவங்க இந்த கேமில் வந்து ஜம்ப் மேன் எல்லாம் வீடியோ மிஸ்டர் வீடியோன்ற மாதிரி தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த பாப்பாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ பாப்பாய், அப்புறம் ப்ளூட்டோ, இவங்களுக்கு நடுவில் வந்து ஆலிவ் அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த ஆலிவ்ன்ற பொண்ணு யாரை லவ் பண்ணுறது, பாப்பாயே இல்லை ப்ளூட்டோவா அப்படின்ற ஒரு கதையை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டு, ஸோ இங்கே டாங்கி காங் அப்படின்ற அந்த ப்ளூட்டோ மாதிரியே ஒரு கொரிலா வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பதிலாக இங்கே வந்து பவுலின் அப்படின்ற ஒரு பொண்ணு நேம் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஹீரோட நேம் வந்து அந்த டைமில் வந்து ஜம்ப்மேன் இல்லை மிஸ்டர் வீடியோன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த டாங்கி காங் வந்து நம்மளுடைய ஹீரோயினான பவுலினை வந்து கடத்திட்டு போயிடுவார். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய ஹீரோ வேணும் அந்த ஹீரோயினை காப்பாற்ற, அதுக்கு தான் வந்து ஜம்ப்மேனை வந்து கூப்பிட்ருப்பாங்க. இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். ஹீரோ வந்து எப்படி போய் இந்த தடைகளெல்லாம் தாண்டி ஹீரோயினை வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத ஒரு பேசிக் ஸ்டோரியாக வச்சு இந்த கேம் வந்து உருவாக்கியிருக்கு. இந்த ஹீரோ கேரக்டர் தான் இந்த கேம் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து கேப் போட்டிருப்பாங்க. அவருக்கு வந்து கான்ட்ராஸ்டான 2 கலர்ஸ், ப்ளூ அண்ட் ரெட் அப்படின்ற இந்த 2 கலர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கின் வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஏன் கேப் போட்டிருக்காங்க, இவருக்கு ஏன் மூக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது, முஸ்டாச் இருக்குது அப்படின்னா, இவர் வந்து அந்த டைமில் வந்து இந்த மனுஷங்களுக்கு வந்து மூமெண்ட்டாக இருக்கிற மனுஷங்களுக்கு வந்து தலை இருக்கிற மாதிரி காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் இந்த 16 பிட்டில். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு கேப் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மனுஷன் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக இவருடைய மூக்கை வந்து கொஞ்சம் பெருசாகியிருப்பாங்க. கீழே ஒரு முஸ்டாச்சும் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க டிசைன் பண்ண கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து இந்த இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த படம் வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து பெருசாக மாற்றங்கள் இல்லை. இந்த கேமை வந்து முதல்ல வந்து டாங்கி காங் அப்படிங்கிற நேமை வச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஜப்பானில் அந்த ஏஷியன் சைடில் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸாக இருந்தாலும் வெஸ்டர்ன் சைட்ஸில் குறிப்பாக வந்து அமெரிக்காவில் வந்து இது பெரிய சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனால் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிண்டெண்டோ வந்து அமெரிக்காவில் சியாட்டில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வேர்ஹவுஸ் எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த வேர்ஹவுஸ்க்கான ஓனரோடைய நேம் தான் வந்து மேரியோ சியாக்லே. இவர் வந்து ஒரு இட்டாலியன். இவர் வந்து நீங்கள் இந்த வேர்ஹவுஸ் எடுத்துக்கோங்க, இந்த ஆர்கேட் கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே விநியோகிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் இந்த நிண்டெண்டோக்கு இந்த வேர்ஹவுஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால இவருடைய நேமே வந்து இந்த வீடியோ கேம் ஹீரோ கேரக்டருக்கு வந்து வச்சிடுறாங்க, மேரியோ அப்படின்ற மாதிரி. ஸோ இது வச்சதுனால இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக ஆகிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜம்ப்மேன் மிஸ்டர் வீடியோ அப்படின்ற மாதிரி இருந்த இந்த இது வந்து மேரியோ அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வச்சதுனால ரொம்ப பாப்புலராக ஆகிடுது. அதே மாதிரி இந்த மேரியோங்கிற இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் கேமில் வந்து இவருடைய நேம் மிஸ்டர் ஜம்ப்மேனாக தான் இருக்கும். அந்த இதுக்கு பேசிக் கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது செகண்ட் கேம் சீரீஸ் வந்து இந்த டாங்கி காங்கை வந்து நம்மளுடைய மேரியோ வந்து கடத்திடுவார். அவருடைய டாங்கி காங்கோட பையன் ஜூனியர் டாங்கி காங் வந்து தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக மேரியோ கிட்ட எப்படி இது பண்ணுறாரு, மேலே ஜம்ப் பண்ணி வராருங்கிறதா இந்த செகண்ட் வீடியோ கேம் சீரீஸோட கதையாக இருக்கும். இந்த கேம் சீரீஸில் மட்டும்தான் நம்மளுடைய மேரியோ வந்து வில்லனாக காட்டியிருப்பாங்க. அதில் மேரியோ கடைசியில் விழுந்து சாகிற மாதிரியும் காட்டுவாங்க. பட் அவர் உண்மையாக செத்துருக்க மாட்டார். இது வந்து ஒரு கேம் மாதிரி தான் காட்டி முடிச்சிருப்பாங்க.
ஸோ மேரியோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளம்பராக காட்டியிருப்பாங்க, அடுத்தது கார்பெண்டராக காட்டியிருப்பாங்க, அப்புறம் டாக்டராக காட்டியிருப்பாங்க, அப்புறம் வந்து அவர் கார் ரேஸராக காட்டியிருப்பாங்க. இவர் ஸ்பேஸுக்கு கூட போயிருப்பார். ஸோ இவர் பண்ணாத வேலைகளே கிடையாது. ஸோ இவருக்கு நிறைய ஆக்குபேஷன்ஸை வந்து இந்த கேம்ஸில் வந்து ஒரு சீரீஸில் வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவருடைய பிரதர் அடுத்த சீரீஸில் வந்து வந்திருப்பார். அவருடைய நேம் லியூஜி. இந்த மேரியோங்கிற நேம் வந்து எப்படி வந்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லியூஜிங்கிற நேம் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அந்த கேமோட டிசைனர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட்டாலியனில் இப்போ செகண்டு மோஸ்ட் பாப்புலர் நேம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்ததுல லியூஜின்னு வந்தது. ஸோ அதனால் நான் லியூஜினே வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லியூஜி அப்படின்றது ஜாப்பனீஸில் வந்து சிமிலர் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கை தருமா. ஸோ சிமிலர், அதாவது மேரியோ மாதிரியே இருப்பார், கொஞ்சம் அவசரமாக இருப்பார். அவருடைய நேம் வந்து சிமிலர்ன்ற மாதிரி அர்த்தமா ஜாப்பனீஸில். இந்த மேரியோவும் லியூஜியும் வந்து எப்படி எங்கே பிறந்தாங்க அப்படின்றது வந்து இன்னொரு கேம் சீரீஸில் காட்டியிருப்பாங்க. இந்த யோசி ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு கேமில் வந்து என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் வந்து ஒரு கொக்கு வந்து தூக்கிட்டு வரும்போது பவுசர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி, ஆக்சுவலாக பவுசரால் வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியும். இவர் வந்து இந்த கேம்ஸில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர். ஸோ இவர் வந்து இந்த மேரியோவில் நமக்கு ஃப்யூச்சரில் ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சு இவர் வந்து முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி இவங்களை கொல்ல வரும்போது அந்த கொக்கு வந்து அந்த 2 பேரை வந்து அவங்களுடைய வளர்ப்பு அப்பா அம்மா கிட்ட வந்து விட்ட மாதிரி ஒரு கதையை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பிளானட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உலகத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து இவங்க சின்ன சின்ன வேலைகளை பார்த்து ஏழையாக இருந்து அதுக்கப்புறமா தான் வந்து பிளம்பராக வந்து ஆயிருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேருக்கும் ஒரு சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க இன்னொருடைய ட்வின் பிரதருக்கு வந்து தெரியுமா. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணுதுன்ற மாதிரி இந்த கேம் சீரீஸில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கேம் வந்து பாப்புலராக இந்த கேம் வந்து நிறைய பேர் காப்பி கேட் பண்ணி சின்ன சின்ன கேம்ஸை வந்து உருவாக்குறாங்க. அந்த கேம்ஸில் வந்து நம்மளுடைய மேரியோ வந்து கொஞ்சம் டாலராக வந்து காட்டுவாங்க. ஸோ இது என்ன, நீங்கள் என்னடா என் கேம் வச்சு டாலராக காட்டி அவரை ஃபேமஸ் ஆகிறது, நானே டாலராக ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி சில கேமில் சில பவர்ஸை கொடுத்து அவருக்கு வந்து டாலர்ஸாக ஆக்குற மாதிரி நம்மளுடைய டிசைனர் வந்து திங்க் பண்ணி அந்த கேம் சீரீஸையும் வந்து உருவாக்கியிருப்பார். அதில் சில சீரீஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மேரியோக்கு வந்து சில இடத்துல சில பவர் கிடச்சி அவர் டாலர் ஆகுவார். சில மஷ்ரூம் பிளானட்ஸில் வந்து சில இடத்துல நிறைய பவர்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதனால் இவருக்கு நிறைய பவர்ஸும் கிடைக்குது. பட் இவர் நார்மலான மனுஷன் தான். இவரை நீங்கள் அடித்து சாவடிக்கலாம், இல்லை சுட்டு கூட சாவடிக்கலாம். பட் இதுதான் இவருடைய பவர். இந்த மஷ்ரூம் பிளானட்டில் போனீங்கன்னா அவருக்கு என்னென்ன மஷ்ரூம் சாப்பிட்டா என்னென்ன பவர் வரும்னு அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இவருடைய வந்து பவர்ஸ் அண்ட் ஒரிஜின் அண்ட் எபிலிட்டிஸ். இந்த மேரியோவும் லியூஜியும் வந்து இந்த ப்ளம்பர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பைப் வழியாக போவாங்க. அங்கே போனால் அது வந்து ஒரு இன்டர் டைமென்ஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு பிளானட்டுக்கு மாதிரி கூட்டு போயிடுது. அங்கே வந்து நம்மளுடைய பிரின்சஸை வந்து நம்மளுடைய பவுசர் வந்து கடத்துவார். அந்த பிரின்சஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய மேரியோ பிரதர்ஸ் வந்து சேர்ந்து முயற்சிக்கிறது தான் வந்து இதோட பேசிக் அவுட்லைனாக இருக்கும் அடுத்த வர கேம் சீரீஸில். ஸோ இதுதான் வந்து இந்த கேம் சீரீஸில் வந்து காட்ட முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய மேரியோ பிரதர்ஸோட ஸ்ட்ரென்த், அவருடைய பாண்டிங், அவங்க எப்படி இந்த பிரின்சஸை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்க எதிர்க்கிற அந்த டேக்கிள்ஸ் எல்லாமே வந்து செமையாக காட்டியிருப்பாங்க இந்த கேம் சீரீஸில். மேரியோட பிரதர் லூஜியை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக மேரியோவோட இவர் கொஞ்சம் ஹைட்டாகவும் கொஞ்சம் ஒல்லியாகவும் மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸும் வந்து க்ரீன் ப்ளஸ் ஒயிட்டுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவருடைய நேம் வந்து சிமிலர் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கிறதுனால ஒரே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மேரியோ பிரதர்ஸோட கேம், இந்த ஆரிஜின், இந்த பவர் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளிக் கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.